ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சு, லைக் ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே, சண்டே, மண்டே எப்படி போச்சு அப்படிங்கறது தான் பார்க்க போறீங்க. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பன்னீர் ஸ்டார்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கோல்டன் ஃப்ரைட் பன்னீர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பன்னீரை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், ரொம்ப ஃப்ரோசனா இருக்கக்கூடாது. அண்ட் எப்படி சொல்றது, ரொம்ப தொட்டாலே உதிர்ந்துரும்ல அந்த மாதிரி பன்னீரும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி டைட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பன்னீரை வந்து நீங்க கார்ன்ஃபிளவர்ல டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு, லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்ல ஆட் பண்ணிட்டு கோட் பண்ணிக்கோங்க. டபுள் கோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அன்னைக்கு சிங்கிள் கோட் தான் பண்ணியிருந்தேன், ஏன்னா நான் வந்து பிரெட் க்ரம் ரொம்ப கம்மியா மேக் பண்ணிட்டேன். ஸோ பிரெட் க்ரம் சப்போஸ் நீங்க கடையில வாங்குறீங்க, உங்ககிட்ட நிறைய இருக்குன்னா டபுள் கோட் பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு சடனாக தான் இதை பிளான் பண்ணேன். ஸோ அதனால ஒரே ஒரு பிரெட் வச்சு தான் வந்து பிரெட் க்ரம் பண்ணிட்டு நான் இது பண்ணியிருந்தேன். இது ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதனா ஒரு ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே ஒத்துக்கல, எங்க சாப்பிட்டாலுமே ஒத்துக்கல. கட் ஹெல்த் வந்து அவ்வளோ இஷ்யூவா இருந்த காரணத்தினால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வெளியே சாப்பிடவே முடியல, அதனால நம்மளே வந்து வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் பண்றது வந்து ஓகேவா தான் இருக்கு ஹெல்த்துக்கு. அதனால வந்து நானே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். 2 டிஷ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் கார்ன் பாபிக்யூ நேஷன்லலாம் கிடைக்கும்ல நம்மளுக்கு கிறிஸ்பி கார்ன், ஸோ அந்த கார்ன் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து கார்னை வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டியாக எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கார்ன்ஃபிளவர்ல கோட் பண்ணிடுங்க. கார்ன்ஃபிளவர்ல கோட் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பிகாஸ் அது வெடிச்சிரும். ஸோ அதனால ரொம்ப பத்திரமா இருங்க. கெஸ் வாட் இட் இஸ்? காளான் இல்ல. கெஸ். அப்புறம் என் பையன் முடிஞ்சு வருது. அண்ட் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் 3 உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ஸ்டார்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த கார்னில் வந்து நான் அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃப்ரை பண்ணி முடிச்சதும் உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஆனியன், அதுக்கப்புறம் கொரியாண்டர், அதுக்கப்புறமா லைட்டாக பெப்பர், அதுக்கப்புறம் லைட்டாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்பைஸ் பவுடர் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து குயிக்காக ஒரு எப்படி சொல்றது, சாட் சாப்பிடணும், பட் ஆனால் வெளியே போக முடியல, ஆர்எல்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப குயிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிகாஸ் ஒரு பீப்புளுக்கு தானே, ஒரு பீப்புள் 2 பீப்புள்லாம் ஈஸியாக இருக்கும், நிறைய பேர்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹானஸ்டாக சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு வந்து இவனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவனே கேட்டான், ஏன் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி. ஈவன் நான் அதை எனக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நிறைய குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் அவனுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிறதுனால நான் அவனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் மீன் டைம்ல அவனும் வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அப்படிதான் வந்து நான் அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் எங்களோட டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு வியனை தூங்க வைக்கிற போராட்டத்தில் இருந்தோம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் தூங்குறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் தூங்கிட்டான்னா அதுக்கப்புறம் ஃபாலோட் பை தூங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து சரி வா லெட்ஸ் கிரியேட் அ மெமரி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் வியனும் வந்து தூங்குற மாதிரி இல்லை, அவனும் முழிச்சிட்டே தான் இருந்தான். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சாங்ல நாங்க வந்து ஒரு நல்ல குத்து சாங் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் வந்து சிரிச்சுட்டு இருந்தோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட் பேக்ரவுண்ட் குத்து சாங் தான். ஸோ இப்படிதான் வந்து எங்களோட ஃப்ரைடே நைட் வந்து ரொம்ப தடபுடலா அமோகமா போச்சு. ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே நீங்க சேட் பண்ணி தருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு எப்பப்ப தோணுதோ அப்பப்பதான் நான் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் அவனே என்கிட்ட கேட்பான், எனக்கு இது பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா வந்து இல்ல பண்ணி தர முடியாது அப்படின்ட்டுருவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டேஸ் அண்ட் டைம்ஸ்.
அண்ட் அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்க கிளம்பிட்டோம். பர்த்டே ஷாப்பிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்புனோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு போகிறதா இருந்துச்சு. ஸோ ராஜேஷ் வீட்டுக்கு போகிறதுனால நாங்களும் அப்படியே வந்து சாட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற பிளான். அண்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் போயிட்டோம். ட்ரெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மீனாட்சிக்கு தான் வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொன்னா, இது வந்து அவள் அந்த அளவுக்கு போட மாட்டா, கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா டிசைட் பண்ணிட்டு சரி இங்க எடுக்க வேண்டாம், நம்ம வந்துட்டு ஸ்டூடியோல போய் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டூடியோல வந்து மோஸ்ட்லி இந்த சமிக்கி வச்ச மாதிரி ஆர்எல்ஸ் கொஞ்சம் கஜ கஜன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்காது. அங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி ஆர்எல்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே லெட்ஸ் ட்ரை இன் ஜூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் வந்து அவனுக்கு தான் வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தான். ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து ப்ரைஸ் பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தான். பிகாஸ் அது ஒர்த்தா இல்லையா, வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவ்வளோ அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தான். நான் வந்து அவனுக்கு அப்படியே ஆப்போசிட், பிடிச்சிச்சா எடுத்துருவேன் அவ்வளவுதான். அவன மாதிரி உட்காந்து எடுத்து பார்த்து இது ஓகேவா இல்லையா, வேணுமா வேணாமா, எத்தனை வாட்டி போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிச்சுலாம் நான் வாங்க மாட்டேன். அண்ட் நான் வந்து அன்னைக்கு சும்மா இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து வாங்கல. பிகாஸ் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. இந்த டைம் பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுப்பேனா அப்படிங்கறதுமே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இது வரைக்கும் நான் எடுக்காம இருந்ததில்ல. பட் இந்த டைம் வந்து தெரியல எடுப்பேனா எடுக்க மாட்டேன் நானு. பிகாஸ் என்கிட்ட நிறைய புது ட்ரெஸ் இருக்கு. பட் லெட் சி எடுப்பேனா மாட்டேன். நான் யூஸ்வலா வந்து ராஜேஷ் பர்த்டேக்கெல்லாம் கூட வந்து எனக்கு ட்ரெஸ் எடுப்பேன். இந்த டைம் நான் என் பர்த்டேக்கு எனக்கு எடுப்பேனான்னு தெரியல. அதனால எனக்கு இது வந்து எப்படி நடக்கும்னு தெரியல. மேபி நான் பர்த்டே அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நியூ ட்ரெஸ் போட்டேன்னா நியூ ட்ரெஸ் தான் கண்டிப்பா போடுவேன். என்கிட்ட நிறைய நியூ ட்ரெஸ் இருக்கு. பட் அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வந்து ஷாப்பிங் பண்ணுவேனா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் அங்க வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா V5ன்னு ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரிலாக்ஸ்டா லைக் வந்து எப்படி சொல்றது, ஆஸ் அ டூ பீப்புளா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிடுறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க இல்லையே இதுக்கு முன்னாடி வந்து ஆலடிப்பட்டியால நீங்க சாப்பிட்டது பார்த்தோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஹரிபரியில கஷ்டப்பட்டு அவனை கூட்டிட்டு போய் நான் சாப்பிட்டேன். இதுதான் வந்து அவனுக்கு டைம் இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. பட் ஆனால் V5ல இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை. மேபி செஃப் மாறிட்டாங்களா இல்ல நாங்க ட்ரை பண்ண பர்டிகுலர் டே அப்போ அந்த அளவுக்கு ஓகேவா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் இட் இஸ் லைக் ஆவரேஜ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மேன்ச்சூ சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு கொத்தமல்லி ஃப்ரை சிக்கன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனா எதுவுமே வந்து அந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா இல்ல. அது லிட்ரலா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். மட்டன் பிரியாணியுமே வந்து பிரியாணி அளவுக்கு இல்ல. அது வந்து ரொம்ப சால்ட் கம்மியா இருந்துச்சு. ஒரு நெய் சோறு மாதிரி இருந்துச்சு. லிட்ரலா ராஜேஷ் என்கிட்ட சொன்னது பாத்தீங்கன்னா, இது நெய் சாதம் மாதிரி இருக்குல்ல அப்படிதான் சொன்னான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்க வந்து இப்படிதான் வந்து எங்களோட சாட்டர்டே நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, உங்களால எப்படி வந்து 2 பேரா வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஆஃப்டர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். பட் நோ அதர் கோ. நம்ம வந்து வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். ஏன்னா பேபி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தோம்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். பேபி பேபி பேபின்னு ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடியே எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகி நிறைய சண்டை வந்துச்சு. ஸோ வி ஹாவ் டு மேக் டைம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் யூ கைஸ் see here. ஸோ நாங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அப்பப்போ நாங்கள் எங்களுக்கும் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்குமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹெக்டிக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க டைம்ல வந்து சம்டைம்ஸ் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா we will feel ரிலாக்ஸ் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட சாட்டர்டே நைட் வந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சண்டே வந்து நான் ஷோ பண்ணதில் பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, பிகாஸ் நேற்று வந்து காமிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் என் பையன் வேறு ரொம்ப கிராங்கியாக இருந்தான் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தட் நெக்ஸ்ட் டே வந்து நான் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜேஷ் பர்த்டேக்கு தான் ஷாப்பிங் பண்ண போனோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு எனக்கு ஒன்றுமே வாங்காமல் வந்திருக்கேன். இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்பயுமே ஷாப்பிங் போனால் அட்லீஸ்ட் எனக்குன்னு ஒரு விஷயம் வாங்குவேன். இட் கேன் பி எனி திங், ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர், ஏதோ ஒரு கிளச், குட்டியோன்னு ஒரு விஷயமாச்சும் நான் வாங்குவேன். பட் நேற்று தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எதுவுமே வாங்காமல் இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருந்தேன். நம்மகிட்ட நிறைய இருக்கு, வைக்கிறதுக்கே இடம் இல்லை, வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து இதுக்கு மேல இந்த வீட்டுல இடமே இல்லை வைக்கிறதுக்கு, எதனா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வாங்கிட்டு நீ வெயி அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே வாங்காம வந்திருக்கேன். அண்ட் ராஜேஷ் என்னென்ன வாங்கினா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, வந்து ஒரு ஷார்ட்ஸ் வாங்கினான், 2 ஷார்ட்ஸ் வாங்கினான். ஓகே, நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து அவனோட ஃபேவரட். இதே மாதிரி இன்னொரு கலர்லயும் வச்சிருக்கான். ஸோ இந்த கலர்லயும் கிடைச்சதும் வந்து அவன் இதை வாங்கிட்டான். ஸோ இது அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 அண்ட் 30% ஆஃப்ல இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜூடியோவில் வாங்கினோம். இது வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினோம். அண்ட் இதுவுமே வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினோம். இதுவுமே அரௌண்ட் இது வந்து 600 போட்டிருக்குல, சம்வேர் லைக் 20% ஆர் 25% ஆஃபரில் இருந்துச்சு. டீம் ஸ்ப்ரெட் பிராண்ட் தான். ஸோ இந்த ஃபுல் ட்ராக் ஒன்று வாங்கினான். அண்ட் இதுலேயே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர்லேயே ஒன்று வாங்கியிருந்தான். அதை வந்து இன்னைக்கு போட்டு போயிட்டான். ஓகேவா, ஸோ அதனால என்னால் காமிக்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் வந்து ஒரு குட்டிக்கு பர்த்டே வருது, மீனாட்சிக்கு. ஸோ அதனால அவளுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அதனால நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வாங்கினோம். லுக் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குல்ல. இது வந்து நாங்கள் ஜூடியோவில் தான் பிக் பண்ணியிருந்தோம். இது வந்து டாப்பு அண்ட் தென் இது வந்து ஸ்கர்ட், ஐ மீன் லைக் ஒரு ட்ரௌசர் டைப். ஓகே, ஸோ இது 2 தான். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் வந்து பர்த்டேக்கு அப்போ போட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில். வேணா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் குத்தவே கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் ப்ரிஃபர் ஜூடியோ. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்போ நம்ம ஒரு பேபிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னாலே ஃபுல்லுமே வந்து ஒரு மாதிரி குத்துறா மாதிரி இல்லை ஓவர் டிசைன்ஸில் தான் இருக்கும். ஆர்எல்ஸ் அதர்வைஸ் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம்னா டிஷர்ட்ஸு அண்ட் ரொம்ப ரொம்ப மினிமம் ஒர்க்கில் இருக்க மாதிரி இருக்கும். எதிர அது ஃபங்க்ஷனுக்கே போட முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஐ கேன் சி ஏதோ ஒரு பீச்சுக்கு போகலாம், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம், ஆர்எல்ஸ் ஒரு டின்னர் டேட் போகலாம், ஆர்எல்ஸ் கோயில் கூட போட்டு போகலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு எப்படி சொல்றது, மல்டிபிள் வேல வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம், அழகா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஆக்சசரிஸ் போட்டா வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டுக்கு கூட வந்து போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப ஸ்வாகா இருக்கணும் அப்படின்னா இது கூட வந்து ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு ஒரு ஷூ போட்டு பேர் பண்ணோம்னா செம்ம ப்ரிட்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை யூ கைஸ் கேன் ஸ்டைல் திஸ். ஸோ இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மீனாட்சிக்கு மட்டும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால பிரணவுக்கும் ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணியிருந்தோம், ஒரு ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஒரு டிஷர்ட். இதுதான் வந்து பிக் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதுதான் வாங்கியிருந்தோம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து நேற்று ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நான் வந்து என்ன மாதிரி பம்பிங் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் நான் இப்போ எங்கே ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக, ஐ மீன் நான், ராஜேஷ்,
என்னோட இன்லா ஃபேமிலியா வந்து நான் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அண்ட் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 மணி சொன்னான் என்கிட்ட. அதுக்கப்புறம் 5 மணி சொன்னான். நான் வந்து ஒரு 4:45க்கே ரெடி ஆயிட்டு கால் பண்ணா 5 o'clock சொன்னான். சரி திருப்பி 5 o'clock கால் பண்ணா 5:30 சொன்னான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:21. எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் போல. ஸோ நான் வந்து அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வர கிளிப்பிங் எல்லாமே இன்னைக்கு சண்டே ஈவினிங் நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அண்ட் நானு, ராஜேஷ் அண்ட் என்னோட இன்லாஸ் வீட்டு கூட தான் போறோம். அண்ட் வியானை வந்து சேஃபா எங்க அம்மாட்ட விட்டு தான் போறோம். ஸோ இப்படிதான் இருக்க போகுது இன்னைக்கு டே. மறக்காம அப்படியே த்ரூ அவுட் த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி 6:15க்கு அவன் வந்து வந்தான். வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வல்லக்கோட்டை வந்து போயிட்டு இருக்கும்போது எடுத்த கிளிப்பிங் தான் இது. ரொம்ப அழகா இருந்துச்சு கிளைமேட். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பைக் ட்ரிப் அவ்வளோ பிடிக்கும் பைக்ல போறது. இஃப் யூ கைஸ் நோ மீ எனக்கு வந்து பைக்ல போறதுன்னா எவ்வளோ பிடிக்கும். நீங்க வந்து எனக்கு கண்ணை மூடிட்டு பைக் சூஸ் பண்ணுவியா கார் சூஸ் பண்ணுவியான்னு கேட்டா ஐ ஆல்வேஸ் சூஸ் பைக். ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் எனக்கு. பட் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுல இருந்து என்னால் பைக்ல வந்து சரியாவே போக முடியல. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து இப்போ பைக்ல போறத வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் தட் வல்லக்கோட்டை வந்து அந்த ரூட் வந்து கொஞ்சம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமிங்காக அந்த சன்செட்டோட போகும்போது அப்படியே செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து பைக் ட்ரிப் பிடிக்கும்னா. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கோயில் போயிட்டோம். கோயில் போயிட்டு லைனில் நின்றுட்டு இருக்கும் போது தான் வந்து இந்த கிளிப்பிங் எல்லாமே எடுத்தோம். ஸோ கோயிலோட ஃபுல் டிசைன் இதுதான். லைக் வந்து எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் கேட் எது, பேக் கேட் எது, எங்கே வந்து கொடிமரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இமேஜ் இது. ஸோ லைனில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அங்கவே வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாமியை பார்த்து முடிச்ச உடனே எங்களுக்கு வேற ஒரு பிளான் வேற இருந்துச்சு. ஸோ சாமியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் கிட்ஸுக்கு வந்து அவங்க கேட்பாங்கல்ல கோயில் நம்ம எங்கன்னா வெளில வந்தா இது வேணும் அது வேணும்னு. ஸோ அவங்களுக்கு தேவையானதை வந்து ராஜேஷ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஹோட்டல் போகிற பிளான் தான் இருந்துச்சு. எதுக்கு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிருந்துச்சா. ஸோ அதனால அவரை கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாமா தான் வந்து அன்னைக்கு ஸ்பான்சர். ஸோ மாமா தான் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ட்ரீட் வச்சாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பவனுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கிரேவி ஸ்டார்டர் அந்த மாதிரி வாங்குவோம். பட் இந்த டைம் வந்து நாங்கள் நானே வாங்கல. நாங்கள் வாங்கின எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது வந்து கிழி பரோட்டா, நான் வாங்கினது வந்து கீமா பரோட்டா, அண்ட் ராஜேஷ் வந்து கொத்துக்கறி தோசை, அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து நூடுல்ஸ் வாங்கியிருந்தாங்க, அக்கா வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தாங்க, அண்ட் மீனாட்சியும் மாமாவும் வந்து பூரி வாங்கியிருந்தாங்க, அத்தை வந்து தோசை வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டர் வந்து இது மஷ்ரூம்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் வரும்போது நானும் ராஜேஷும் வந்து அப்படியே ஒரு டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டியில் போயிட்டு சாஃப்டி வாங்கி சாப்பிட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து மெக்டியில் வந்து மெனு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நியூ திங்ஸ் இருந்துச்சு. ஈவன் சாஃப்டீஸில் கூட நிறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் அந்த சாக்கோ டிப்டு இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஐஸ்கிரீம் இருக்கும்ல. இப்போ அப்படிலாம் இல்லை. லைக் ஓரியோ சாக்கோ டிப்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஓரியோ டிப்டு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது மேங்கோ ஃபெஸ்டிவல்னால சம்திங் மேங்கோ சீசன்னால மேங்கோ ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் நாங்கள் அன்னைக்கு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஓரியோ டிப்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மெக்கினா ஒரு ஸ்டாண்டர்ட் டேஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரி தான். பட் அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு ஓரியோவோட எப்படி சொல்றது, ஓரியோட பிஸ்கெட்டோட டேஸ்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எப்பயுமே வந்து மெக்டி போனால் அங்கே அந்த ஃப்ளவர் இருக்கும், அதை பிச்சு நான் ராஜேஷ் கொடுப்பேன், அந்த ராஜேஷ் எனக்கு கொடுப்பான். பட் நாங்கள் எப்பயுமே ரெண்டு ரெண்டு தான் கொடுப்போம். தட் வில் இண்டிகேட் ஒன்று ராஜேஷ் ஒன்று நான் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் 3 ஆயிட்டோம்ல. ஸோ அதனால 3 பிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து எப்படின்னா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து நாங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இந்த ஃப்ளவர் பார்த்தா நாங்க 2 பேர் வந்து கொடுத்துப்போம். இந்த ரோஸ் கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. இந்த ஃப்ளவர் தான் நாங்க யூஸ்வலாவே கொடுப்போம். ஸோ அப்படிதான் வந்து எங்களுக்கு சண்டே முடிஞ்சிச்சு. அண்ட் மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என் பையனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போயிருந்தோம். லைக் 60th டே வேக்சின் போட தான் வந்து போயிருந்தோம் அங்கே. அண்ட் எனக்கு வந்து செம்ம பயமா இருந்துச்சு. நான் வந்து அங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்தேன்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து அதுன்னு அழுதுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த வீக்கெண்ட் எனக்கு போச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.